அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை நாளை 3/3/2026 தேதியான அன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம். சிம்ம ராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கிரகணம் ஆரம்பிக்க காலம் பிற்பகல் 3:20, கிரகணம் மத்திமம் மாலை 5:04, கிரகண முடிவு இரவு 7:54. இந்த நேரங்களில் மிக முக்கிய நட்சத்திரங்களான பூரம், பரணி, பூராடம், மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷ குறிப்பாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், அதேபோல் சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோருக்கும் கீழ்காணும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 அல்லது 18 முறை சொன்னால் சகல தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அதேபோல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரும் மாதங்களில் காடு மலைகளில், முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வு இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்பு ஏற்படும். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இதனால் மக்கள் இன்புறுவார்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பிப்ரவரி 17 தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகளின் முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சூரிய சந்திரன் ஆகியன ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். சூரியன் சந்திரன் ஆகிய ராகுவோடு இணைந்திருந்தால் சூரிய கிரகணம், சந்திரனுடன் கேதுவோடும் சூரியனோடும் ராகுவும் இருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நம் பஞ்சாங்கங்கள் மூலம் ஜோதிடர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்து இருக்கிறார். ராகுவோடு சூரியன், செவ்வாய், புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடும் இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17 தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் எந்த ஒரு கிரகணத்தையும் காண முடியாது. கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விழும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூரண நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல்
கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியங்க. பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கும் உள்ளது. அந்த வகையில் கிரகண காலத்தில் தானம் கொடுப்பதுதான் மிகவும் முக்கியம். அது மட்டுமில்லாமல் இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படுது. குறிப்பாக ஆடைகள், பணம் போன்ற என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன்கள் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு தானியங்கள் அல்லது தேங்காய், மட்டை தேங்காய் ஆகியவை தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் பல முறை ஜபித்த பலன் கிடைக்கும். அதேபோல் இந்த தருணங்கள்ல இந்த கிரகண காலம் அமைந்திருக்குதுங்க. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டு இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரக தோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3/3/2026 தேதியான அன்று 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதோடு அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். அது உச்சம் பெறும் நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் அமைகிறது. குறிப்பாக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்குங்க. குடும்ப கூடுதலாக இருக்கும். கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் தற்போது கூடிய விரைவில் பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு, அதாவது 6ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. எனவே அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் ஏற்படுகிறது. இது 2.5 ஆண்டு காலம் நீடிக்கக்கூடியதுங்க. இருந்தாலும் கூட குரு வீட்டில் சனி அமர்வதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் தசா புக்தி பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய இத்தருணங்கள்ல தெய்வ தரிசனங்கள் மூலம் இடையூறுகள் அகலுங்க. அதே போல பெற்றோருடைய உடல் நலன்ல கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனியினுடைய பார்வை படும் இடங்கள் புனிதமடைகிறது. இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசியை சனி பார்ப்பதால் இக்காலத்தில் உடல் நல தொல்லைகள் உண்டாகுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.